எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கும் இப்போ நான் கிரியேட் பண்ணுற குரூப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி 20 மாதங்கள் என்னோட டார்கெட், 10 மந்த் டார்கெட், 1 ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக குரூப் இருந்தது. இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே சேர்ந்து ஒரே குரூப்பில் இருக்க போகுது. இந்த குரூப்பு ஒன்லி ஈக்விட்டி இன்ட்ராடேக்கு மட்டும்தான் இருக்க போகுது. இதில் கால்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு SBI 300 ரூபாய் பை, டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஒன்லி இன்னைக்கு நம்ம இன்ட்ராடேவில் என்ன ஸ்டாக் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், என்ன ஸ்டாக்ல இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிப்பட்ட ஸ்டாக் மட்டும்தான் வரும். இது டைமிங் வைஸ் வரும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டாக் வரும். அதே போல் 10 மந்த் டார்கெட்டுக்கு 10:45க்கு ஸ்டாக் வரும். இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுனால இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் லைவ் மார்க்கெட் கிளாஸில் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஈக்விட்டியில் என்ன மாதிரியான கான்செப்ட், எல்லா விதமான கான்செப்ட் ப்ளஸ் ஆப்ஷனில் எல்லா விதமான கான்செப்ட் டோட்டலாக எல்லாமே கவர் ஆகும். ஆனால் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதவங்களும் இதில் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி, இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த குரூப்பை நான் கிரியேட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களாம் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 10 மந்த் டார்கெட்டு இந்த கான்செப்டில் இப்போ லாஸ்ட் 3 மாசமா எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத அதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். 10 மந்த் டார்கெட்டு இந்த கான்செப்டில் எதுக்காக இந்த 3 மாசத்தோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் டிசம்பர் மாதத்துலேருந்து தான் வீடியோவில் இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ அதனால தான் டிசம்பர் மாதத்துலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். டிசம்பர் மாதம் 2022 டிசம்பர் மாதத்தில் 123% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஜனவரி 23 போன மாதத்தில் 16% ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த 16% அப்படின்றது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு 12% லாஸில் இருந்தது. இப்போ 27ஆம் தேதி வந்த ஒரு நாள் ப்ராஃபிட்டில் அந்த லாஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு நமக்கு இப்போ டோட்டலாக 16% அந்த மாதத்தில் ப்ராஃபிட்டில் இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் இன்னியோட 2 நாள் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நேற்று ஒரு 51% ப்ராஃபிட்டு, இன்னைக்கு ஒரு 13% ப்ராஃபிட்டு. ஸோ டோட்டலாகவே ஒரு 63%க்கு மேலே இந்த 2 நாளில் இந்த மாதத்தில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இதோட ப்ராஃபிட் ரேஷியோ இப்படி தான் இருக்குது. இந்த 10 மந்த் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக ஹெட்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10 மாசத்துல டபுள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இந்த 10 மந்த் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் வச்சேன். இப்போ அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு மாசத்துல 10% அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்குறோம். இது டெலிவரி பேசஸ்லாம் நம்ம எதுவும் கொண்டு போகிறது கிடையாது. ஒன்லி பியூர் ஈக்விட்டி இன்ட்ராடே மட்டும்தான். அப்படின்னும் போது இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த 10 மாதம்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படாது. இந்த குரூப்பில் 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட் ரெண்டு கான்செப்ட்டுக்கும் ஒரே குரூப் தான். இப்போ 9:45க்கு ரெகுலராக உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 கம்பெனிஸ் வரும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டுக்காக இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான். இங்கே பாருங்க, ரெகுலரா 10 ஸ்டாக் வரும். இந்த 10 கம்பெனியை ஒரே டைம்ல நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணோமா அப்படின்னு கேட்டா, ஏன்னா அவங்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரியும் அதே போல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் இதுல பிளான்ஸ்லாம் இருக்கு. அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஸ்டாக் சூஸ் பண்ணுவீங்க. தென் அதில் ட்ரேட் பண்ண போறீங்க. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக நான் செலக்ட் பண்ணியிருந்த 6 ஸ்டாக் இதுதான். ஐடிசி, இன்ஃபி, ICICI பேங்க், பஜ்ஜி ஃபைனான்ஸ், HDFC லைஃப், அதானின்ட்டு. இந்த குரூப்ல ஜாயின் பண்ண பிறகு இந்த கான்செப்ட் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரீ குரூப் கிடையாது, பெய்ட் குரூப் தான். இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மேற்கொண்டு நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். இப்போதைக்கு ஈக்விட்டிக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஆப்ஷனுக்கு உண்டான ப்ராசஸ் நடந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நாள்ல நீங்க ஆப்ஷனுக்கும் வாட்ஸ்அப் குரூப் எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல என்னோட ஸ்ட்ராட்டஜில இன்னைக்கு என்ன என்ட்ரி கிடைச்சிருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5327 ரூபாய் 50 காசு. இன்னியோட ரிஸ்க் 460 ரூபாய், வெறும் 460 ரூபாய் மட்டும்தான். அதே ரிவார்டுன்னு போது பாருங்க 3695 ரூபாய். இதில் நான் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத விட
என்னோட ஸ்ட்ராட்டஜியை லைவ் மார்க்கெட்டில் ஒருத்தர் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அவரை ட்ரேட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவரோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு 500 ரூபா வந்தால் போதும், புக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தார். ஸோ அவர் இன்னைக்கு 398 ரூபா 75 காசு புக் பண்ணியிருக்காரு. இவர் 700 ரூபா ப்ராஃபிட் எம்டிஎம் பார்க்கும்போது ஸ்கொயர் அப் பண்ணியிருக்காரு. 398 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இன்னைக்கு 40,600 கால் என்ட்ராயிருப்போம். இன்னைக்கு நான் 40,600 காலில் தான் என்ட்ராயிருக்கேன். பை ப்ரைஸு 213 ரூபா. இவர் 500 ரூபா போதும் அப்படின்றதுனால இங்கே 229 ரூபாயில் புக் ஆயிருக்கு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு மூவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு 299 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இன்னியோட ப்ராஃபிட்டு 2,137 ரூபா 50 காசு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜியில் நான் 2000 ரூபாய் புக் பண்ணியிருக்கேன் ப்ராஃபிட்டு அப்படின்றது எனக்கு சந்தோஷம் கிடையாது. என்னோட கிளாஸ் ஒருத்தர் அட்டன் பண்ணிட்டு அதில் ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா இதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த வாரத்தில் இன்னியோட 4 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 4 நாளில் 31ஆம் தேதி 625 ரூபாய் லாஸில் புக் ஆயிருக்கு. ஆக்சுவலாக என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அது அங்கே லாஸு. அதே என்னோட அக்கௌண்ட்டில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அதை நான் ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அதை நான் இங்கே ஆட் பண்ணல. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜியில் என்ன லாஸோ அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 4 நாளில் இன்னைய வரைக்கும் 5,947 ரூபாய் 50 காசு ப்ராஃபிட்ல இருக்கு. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் ட்ரேடிங் இருக்கு. நாளைக்கும் நம்மளால ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். இன்னையோட ட்ரேடிங்ல ஒரு நாள் ஒரே ஸ்டாக், 20 மாதங்கள் என்னோட டார்கெட், 10 மந்த் டார்கெட்டு, கோல்டன் ஸ்டாக், இது எல்லாமே நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஒன் ஸ்டாக் இந்த கான்செப்ட்ல கேபிஐடி 300 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. அதானி என்ட்டு 16,145 ரூபாய் 16% இந்த ஸ்டாக்ல மட்டுமே ப்ராஃபிட் வந்திருக்கு. டோட்டலாக இன்னைக்கு ஒரு 16% இதில் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் 4 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கேபிஐடியில் 300 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. பிரிட்டானியா 1,200 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. ஜிண்டால் ஸ்டீல் 1,500 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. அதானி என்ட்டு இந்த ஒரு ஸ்டாக்கு இந்த 3 ஸ்டாக்கோட லாஸ் ரெக்கவர் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. 16,145 ரூபாய் இதில் ப்ராஃபிட்டு. டோட்டலாக இந்த கான்செப்டில் 13,145 ரூபா 13% இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக 3 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இன்ஃபி 300 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 800 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. அதானி என்ட்டு 16,145 ரூபா. இன்னைக்கு ஈக்விட்டி கான்செப்ட், ஈக்விட்டி இன்ட்ராடேல பொறுத்த வரைக்கும் என்னோட 3 கான்செப்ட்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா அதானி என்ட்டு தான் பெரிய அளவில் இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. 20 மந்த் டார்கெட்டில் 17,245 ரூபா 17.5% இதில் இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. இன்னியோட கோல்டன் ஸ்டாக்கும் இதுதான், அதானி என்ட்டு. ஏன்னா இதோட ரிஸ்க் ரேஷியோ பாருங்க, 0.70%, 3% இதோட ரிஸ்க். ரிவார்டு 17.5%க்கு மேலே இதில் ரிவார்டு வருது. இந்த கான்செப்டில் என்னோட அக்கௌண்ட்டில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. கோல்டன் ஸ்டாக் அதானி என்ட்டு இது 25,000 ரூபாய் வேல்யூ, 3,725 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 15% இதில் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. டோட்டல் என்எஸ்சியில் இன்னைக்கு வேல்யூ வைஸ் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான், கேபிஐடி, அம்புஜா சிமெண்ட், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். வால்யூமில் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் அம்புஜா சிமெண்ட், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐடிஎஃப்சி, இந்த 3 ஸ்டாக்கு. ரெகுலராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்டாக்ஸ் நம்ம கண்டிப்பாக ஷார்ட் டேர்முக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபைனலாக ஈக்விட்டி இன்ட்ராடேவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். அதில் இன்னைக்கு என்ன ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் 11 மணிக்கு செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான், அதானி என்ட்டு, கேபிஐடி டெக்கு, ஐடிசி. இந்த 3 ஸ்டாக்ல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம அக்கௌண்ட்ல செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேபிஐடி டெக் பார்ப்போம். 11 மணியோட ஹை 789, லோ 754.50, 789 கிடைச்சிட்டு நமக்கு பாருங்க 813. நம்மளோட டார்கெட் 1%, இதில் 1% அச்சீவ் ஆயிடுச்சு. ஐடிசி 384.70 பிரேக் ஆகலை, 374.20 பிரேக் ஆகலை, 84 பிரேக் ஆகலை. இங்கே 79.85 கீழே செல் பிரேக் ஆகுது. 372 வரைக்கும் போயிருக்கு, 370.35 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுலேயும் நமக்கு 1% டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு.
அதானி என்ட்டு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு 16% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் நமக்கு டார்கெட் அச்சீவ். ஓகே, இங்கே வாட்ஸ்அப் குரூப் பொறுத்த வரைக்கும் கிளாஸும் பெய்ட் கிளாஸு, வாட்ஸ்அப் குரூப்பும் பெய்டு அப்படின்னும் போது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாக்கா எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் உங்களால் கற்றுக்க முடியும். அதே வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்கு தகுந்த மாதிரியும் உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரியும் கான்செப்ட் என்னவோ அந்த கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதில் மட்டுமே நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கனாவே போதும், ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஓகே, நாளையோட மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது, அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வரப்போகுது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.